ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம சில உறவுகளை உண்மைன்னு சொல்லி நம்பிடுவோம். இப்போது நம்ம அப்படி நம்பின பிறகு அவங்க உண்மை இல்லை அப்படின்னா நமக்கு மனசு காயமாக இருக்கும். அப்படிப்பட்டு காயப்பட்டு போய் இருக்கிற வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோ அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லா உறவும் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பிடுவோம். அப்படி நம்பக்கூடாது. அதே போல தான் இருக்கும்போது புரியாத அன்பு நமக்கு அவங்க இறந்த பிறகு கிடைக்க போகிறது கிடையாது. ஒருத்தங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம உண்மையான அன்பை வச்சுக்கணும். அப்படி இல்லாமல் அவங்க இறந்து போன பிறகு அவங்கள நம்ம தேடினாலும் நம்ம அவங்கள பார்க்கவும் முடியாது. அவங்ககிட்ட அன்பு செலுத்தணும்னு நினைக்கும்போது அது செலுத்தவும் முடியாது. அதனால் ஏதாவது ஒரு உறவு உங்ககிட்ட அன்பாக இருந்துன்னா நீங்கள் இருக்கும்போதே அவங்கக்கிட்ட அன்பாக இருங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம நேசிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள நம்ம நேசித்தாலே நம்மளை வெறுக்கிறவங்கள நம்ம கண்டிப்பாக மறந்தே போயிடுவோம். நம்ம வெறுக்கிறவங்கள நினச்சி நம்ம வாழ்க்கையை அழிக்காமல் இருக்கணும்னா நம்மளை நேசித்த அந்த நபர்கள் மீது நம்ம அன்பை காணிக்கும்போது நம்மளை வெறுத்த நபர்கள் மீது உள்ள அந்த வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போகும். அதே போல தான் எங்கே ஒரு அன்பு இல்லையோ அங்கே போய் நின்றுட்டு நமக்கு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறது ஒரு முட்டாள்தனனே சொல்லுவேன். ஏன்னா எங்கே அன்பு இல்லையோ அங்கே நம்மளுக்கு மதிப்பும் இருக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே வர்றது ரொம்பவே நல்லது. அதே போல தான் நீங்கள் ஓடி ஓடி ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னு வைங்களேன், அப்போ உங்களுக்கு அங்கே மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும். ஒரே ஒரு முறை நீங்கள் அந்த உதவி செய்கிறத மறுத்து பாருங்கள், அடுத்த செகண்டே நீங்கள் எல்லாராலும் வெறுக்கப்படுவீங்க. இதுதான் உலக நடப்பு. இப்போ அதே போல் எப்போதும் எதற்காகவும் யாருக்கிட்டேயும் போய் எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு நிற்காதீங்க. ஏன்னா அங்கே எதிர்பார்க்குற அந்த காரியங்கள் நமக்கு நடக்காது. மற்றவரிடம் எதிர்பார்த்து ஏமாறதை விட நம்ம அந்த காரியங்களை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சா வர அந்த வழி பெருசாக தெரியவே தெரியாது. யாருக்கிட்டையாவது எதிர்பார்த்து ஒரு உதவி போய் கேட்டு அவங்க செய்ய முடியாதுங்கும்போது பயங்கரமாக மனசு காயப்படும். அப்படி காயப்படாமல் இருக்கணும்னா எல்லாத்தையும் எதிர்பார்த்து போய் நிற்கிறத தடுத்து நிற்கணும். இனி நிற்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்து போய் யாருக்கிட்டேயும் எல்லாத்தையும் போய் எதிர்பார்த்துட்டு நிற்கக்கூடாது. அதே போல் உங்களை ஒருத்தங்க ஒதுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களாகவே விலகிருங்க. ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விலகிட்டோன்னா பல மன காயங்கள்லேருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிடலாம். அதாவது பல காயங்கள் நமக்கு வர்றதை நம்ம தடுத்து நிறுத்திடலாம். அது போலவே ஒன்று புரிஞ்சுக்குங்க, நமக்கு கிடச்சிருக்கு இந்த வாழ்க்கை வேற பல பேருக்கு கிடைக்காம கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நம்மளுக்கு இருக்கிற அந்த சுகமான வாழ்வு நிறைய பேர்த்துக்கு இல்லை. அதுக்காக நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதே போல தான் ஒரு பாவக்காய் செடி இருக்குதுன்னு வைங்களேன், அதில் கொண்டு நீங்கள் தேனை ஊற்றி நீங்கள் வளர்த்தீங்கன்னா அது இனிப்பான காயை தரவே தராது. ஏன்னா பாகற்காய்க்கு கசப்புத்தன்மை நேச்சுரலாகவே இருக்குது. அதே போல தான் ஒருத்தங்க வாயின் உதட்டில் இனிக்க பேசுவாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்திங்கன்னா அவங்க குணநலங்கள் பாகற்காய் மாதிரி கசந்தே இருக்கும். அதை மாற்றணும் நம்ம ட்ரை பண்ணாலும் அது மாறவே மாறாது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே வாழணும். நம்ம ஓடி ஓடி உழைச்சி அதிக காசுகளெல்லாம் சம்பாதிச்சு வச்சா நமக்கு அங்கே கிடைக்கிறது நிறைய மதிப்பு. என்னைக்கு நமக்கு ஓட முடியாமல் உழைக்க முடியாமல் நம்ம டயர்டாக இருக்கோமோ அப்போ தான் தொடங்குது பாருங்கள் நிறைய பேர்த்துடைய அவமதிப்பு நம்ம வாழ்க்கையில். நம்ம ஓடி ஓடி உழைச்சி நிறைய செல்வங்களை சேர்த்து வச்சுருந்தா அவங்க நம்மளை தேடி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு உழைக்கக்கூடிய அந்த தன்மை நின்று போய் கஷ்டப்பட்டுட்டோன்னு வைங்களேன், நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க வேற திருப்பி பேச மறுப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆபத்தான சிட்டிசன் இருக்குது, ஒரு கஷ்டமான சிட்டிசன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஓடி உதவி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கடவுளுக்கு நிகரானவர்கள்.
கோபத்தோட உச்சக்கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனசை காயப்படுத்துவது இல்லைங்க. அதை விட என்னென்னா, அமைதியாக அந்த இடத்துலேருந்து கடந்து செல்வாங்க பாருங்கள், அதுதான் கோபத்தின் உச்சக்கட்டன்னே சொல்லலாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உறவுகளை சம்பாதிக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா, உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. அதாவது வார்த்தைகளை கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எதுவும் பேசலாம் அப்படின்னு சொல்லி உறவு முறைகள்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகளை நம்ம பேசும்போது காயப்படுத்துகிற வார்த்தைகளை தெரியாமல் நம்ம பேசின வர அந்த உறவு முறைகள் பிரிஞ்சு போகிற சான்ஸ் இருக்குது. அதனால பெரும்பாலும் நீங்கள் உறவு முறைகள்கிட்ட கொஞ்சம் மௌனமாகவே இருக்கிறது ரொம்பவே நல்லது. உதட்டிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து சில டைம் அழிஞ்சிடும். ஆனால் அந்த உதட்டிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை காயப்படுத்தினா அது இறக்கிறது வர, அது மரணத்து வர அந்த காயப்பட்ட அந்த வலி வேதனைகள் மறக்கவே மறக்காது. அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாகவே பேசுங்க. அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாத அளவு நம்ம பேசும்போது உறவு வந்து நீடிக்கும். எவ்வளோதான் நம்ம நெருங்கி பழகி அவங்க கூடவே இருந்து நம்ம பாசமாக இருந்தாலும் சில உறவுகள் வந்து நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம காயப்பட்டு மனசளவில் வருத்தத்தோடய சில உறவுகள்கிட்ட நம்ம பேசும்போது இருப்போம். இப்படிப்பட்ட உறவு நம்ம கூட இருக்கிறத விட அந்த உறவுகளை வந்து இருந்து நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த உறவு முறைகள்கிட்டருந்து வெளியே வந்துடுங்க. ஒருத்தங்க கூறுகிற ஆறுதலான வார்த்தை வந்து வாழ்க்கையில் வந்து உயர்வை தரும். அதே போல் இன்னொருத்தங்க கூறுகிற ஒரு மன கஷ்டம் தரக்கூடிய வார்த்தை அது வந்து பாம்பை விட கொடியதான ஒரு விஷமாக நம்ம மனசில் வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அதை புரிஞ்சிட்டு நம்ம வார்த்தைகளை பேசுகிறதுல கொஞ்சம் கவனமாகவே பேசுகிறது நல்லது. அதே போல் கோபப்படுவது வந்து உரிமையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம பல பேர் நினைக்கிறோம். கோபத்தோடு பேசுகிற வார்த்தை வந்து பல பேருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுருது. அதே போல தான் இப்படி யார்ட்டையாவது ஒருத்தங்கிட்ட போய் நம்ம கோபத்தோடு பேசிக்கிட்டு மனசு மாறி பழையபடி போய் நம்ம மன்னிப்பு கேட்டாலும் பேசின வார்த்தை பேசினது தான், காயப்பட்டது தான். திருப்பி அதை அழிக்கவோ இல்லைன்னா ஏதாவது பண்ணவோ முடியவே முடியாது. எல்லாத்தையும் நம்புறது வந்து தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லா நேரங்களிலும் எல்லாரும் முந்தி நல்லவங்களா இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் மார்க்கு. சில சூழ்நிலைகள் வரும்போது அவங்க நல்லவங்களா இருக்கிறவங்கள வர கெட்டவங்களா பார்க்கக்கூடிய நிலைமை வர இன்னைக்கு வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டு இருப்போம் இல்லையா? அதே போல தான் எப்படி மௌனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோன்னா பல உறவுகளை நம்ம தக்க வச்சு கொள்ளலாம். அதே போல தான் நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா முடியவே முடியாது. அதே போல் இனி வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்ட பாடம் பலரால் நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் மூலம் நிறைய பேர் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தந்திருப்பாங்க. அதை ஒரு நாளும் மறக்கவே முடியவே முடியாது. அது நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தந்த பாடம் அப்படின்னு சொல்லியே நம்ம நம்பணும். ஒருத்தங்க நம்மக்கிட்டேருந்து விலகி போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் விலக விட்டுருங்க. அவங்கள பிடிச்சி இழுத்து வச்சு நீ என்கிட்ட உண்மையாக இரு அப்படின்னு சொல்லி நம்ம கெஞ்சி அவங்கள இருக்க வச்சோன்னு வைங்களேன், அங்கேருந்து கிடைக்கிறது நமக்கு உண்மையான அன்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்மையான அன்பு கிடைக்கவே கிடைக்காது. அங்கேருந்து போலியான அன்பு தான் கிடைக்கும். அதனால ஒருத்தங்க உங்களை விட்டு அகன்று போகிறேன், நான் விலகி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா சந்தோஷமாக அவங்கள வந்து விலகி போக விடுங்க. அவங்கள பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருந்தோன்னா அவங்க வாழ்க்கையும் கிடும், நம்ம வாழ்க்கையும் கிடும். அவங்க நம்மக்கிட்ட காண்பிக்கிற அன்பு வந்து ஒரு போலியான அன்பாக தான் இருக்கும். உண்மையான அன்பு அழிஞ்சு போயிருக்கும். அதனால் எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லார் காண்பிக்கிற அன்பும் உண்மைன்னு சொல்லி நம்பாதீங்க. அதே போல் உங்ககிட்ட ஒருத்தங்க உண்மையாக இருந்தாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு உண்மையாக இருங்க. ஒருத்தங்க உண்மையாக இருந்து ஒருத்தங்க போலியாக இருந்தாங்கன்னா அந்த உண்மையான இருக்கிறவங்க மனசு ரொம்ப காயப்படும். அதனால நீங்கள் பழகுகிற நபர்கள் வந்து உங்களுக்கு உண்மையான அன்போட பழகுறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவனமாக பார்த்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பழக தொடங்குங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப
ரொம்பவே நல்லது. அதனால எல்லா மனிதர்களும் காண்பிக்கிற அன்பு வந்து உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி மட்டும் நம்பவே நம்பாதீங்க. உண்மையாக இருக்கிற உறவு முறைகள் வர சில சூழ்நிலைகளில் அவங்க வந்து மாற சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் ஏற்றுக்க நம்ம பழகிக்கணும். ஏன்னா தீமை வந்தாலும் அது கடந்து போகும், நன்மை வந்தாலும் அது கடந்து போகும். இந்த புரிதல் இருந்தாலே வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும். கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே பெருசாக நம்ம வாழ்க்கையில் தெரியவே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோன்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்.